என்னோட 2 பவுன் செயின் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உடைச்சி போட்டுட்டாங்க. ஏசி, இந்த ரெண்டு ரூம் ஜன்னல் எல்லாமே உடைச்சி போட்டிருக்காங்க. வயசானவங்க போனாக்கா அவங்க பின்னாடி திறந்து போயின்னு இருக்கிறாங்க. லேடிஸ் யாரும் நடமாட்டம் இருக்க முடியுமா இந்த பாண்டி நகர்ல? கத்தனை யாருமே வரல. பாண்டிய நகர்ல அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்குது. பாண்டிய நகர் விரிவாக்கம் இங்க அடிக்கடி திருட்டு சம்பவம் நடந்துன்னு இருக்கு. பரணி அவங்க வீட்டுல இருந்து பக்கத்துல பூட்டை திறந்து யாரும் ஆள் இல்லை. அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. பக்கத்துல வீட்டை திறந்து பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி இது மாதிரி யாரும் இல்லை உங்க வீட்டுல, ஆனா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை அவங்களுக்கு போன் பண்ணோடனே அப்புறம் அங்க இருந்து எங்களுக்கெல்லாம் தகவல் வந்தது. தகவல் வந்த பிறகு நாங்க வந்து பார்த்தாக்கா 2 பேர் உள்ளார இருந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தவன் தப்பிச்சு ஓடிட்டான், ஒருத்தன் மட்டும் உள்ளார மாட்டோம்னா நாங்க பக்கத்துல எல்லாம் தகவல் செஞ்சு எல்லாம் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிட்டோம் அவங்கள. அதன் பிறகு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இது மாதிரி வந்து அவனா போலீஸ்காரங்க உள்ளார பூந்து அவன் ஒருத்தனை மட்டும் பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்கிட்ட. இந்த சம்பவம் அடிக்கடி இது மாதிரி நடந்துன்னு இருக்கு. வழிப்பறி கொள்ளை நிறைய அதிகமாயின்னு இருக்கு. ரோட்டு ஓரம் போனாக்கா செயின் இது மாதிரி அறுத்துன்னு போறாங்க. வயசானவங்க போனாக்கா அவங்க பின்னாடி திறந்து போயின்னு இருக்கிறாங்க. லேடிஸ் யாரும் நடமாட்டம் இருக்க முடியுமா இந்த பாண்டி நகர்ல? இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த வீட்டுல எப்படி வந்தாங்க? இந்த வீட்டுக்குனாக்கா ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிறேன். இவங்க வந்து வெளியில ஃபங்க்ஷன் போனதை யாரு ஆள் நடமாட்டம் இல்லாத வீட்டை பார்த்து கண்காணிச்சு ஒரு டீமா தான் இவங்க செயல்படுறாங்க. ஏன்னா ஒரு ஆள் இங்க உள்ள வந்து நுழையறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த டீமா செயல்படுறதால எல்லாம் அந்த ஜன்னல், ஏசி ஜன்னல் இதெல்லாம் திறந்து விண்டோ எல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க. விண்டோ, டோரு, ஜன்னல், பீரோ, அதே மாதிரி நகை 2 பொண்ணு நகையை எடுத்துருக்காங்க. அவங்க குழந்தைங்களுடைய தொப்புள் கொடியில அந்த பவுன்ல செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த பவுன் அதையும் எடுத்துருக்காங்க. இது அடிக்கடி இந்த சம்பவம் நடந்துன்னு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நல்லா இருக்குமா? ஏன்னா அவங்கவுங்க கஷ்டப்பட்டுட்டு வெளியில எங்க வேலைக்கு போயிட்டு இது மாதிரி வந்து கொஞ்ச நேரம் அசந்து தூங்க முடியல. பகல்ல இந்த சம்பவம் நடக்குதுனாக்கா அப்ப இரவு நேரத்துல எப்படி இந்த சம்பவம் நடக்கும்? இதெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு எங்களுக்கு இந்த லைன்ல எல்லாம் கொஞ்சம் கேமரா கொஞ்சம் வச்சு தர்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க தம்பி வீட்டுல விசேஷத்துக்கோசரம் மகாராஜபுரம் ஹவுசிங் போர்டு போயிருந்தேன் நானு. அதுக்கப்புறம் பாண்டிய நகர்ல நான் இருக்கிறேன். நான் இப்ப பாண்டிய நகர் பக்கத்து வீட்டுல இருந்து எனக்கு போன் பண்ணாங்க. வீட்டு கதவை யாரோ உடைச்சிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. நான் குரல் கொடுத்துட்டே இருக்கேன். ஸ்கிரீன் சாத்திட்டு போறாங்க. 2 பேர் ஆல்ரெடி போயிருக்காங்க. ஆனா இங்க புடிச்சிட்டு போனது ஒருத்தவங்க தான் புடிச்சிட்டு போயிருக்காங்க. இன்னொருத்தன் எங்கன்னு தெரியல. என்னோட 2 பவுன் செயின் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உடைச்சி போட்டுட்டாங்க. ஏசி, இந்த ரெண்டு ரூம் ஜன்னல் எல்லாமே உடைச்சி போட்டிருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என் தங்கச்சி வீட்டுல 3 டைம் திருடு போயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு திருடனையும் பிடிக்கல. பக்கத்து வீட்டுல அந்தாண்ட தெருவுலயும் போயிருக்கு. இந்த பாண்டிய நகர்ல அதிகமா போயிட்டே இருக்கு திருடன். யாரும் பிடிக்கிறதே இல்ல. இதே மாதிரிதான் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு டைம் வந்து திருடனை பிடிச்ச மாதிரியே இல்ல. இந்த வாட்டி எல்லாரும் பார்த்துட்டு கதவு எல்லாருமே இங்க இருந்த தெருவுல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே பார்த்து லாக் பண்ணிட்டு திருடனை பிடிச்சிட்டாங்க. ஆனா ஒருத்தனை தான் பிடிச்சாங்க. பின்பக்கமா ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான் ஜன்னல் வழியா. ஒருத்த மட்டும் தான் போயிருக்கான். அந்த ஒருத்தங்கிட்ட எல்லாம் கொடுத்தனுச்சிட்டான் போல இருக்கு. இவன்ட்ட இருந்து ஒரு தோடு மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. எந்த வழியா உள்ள வந்தாருங்க? இவ்வளவு பட்ட பகல்ல இந்த வழியா தான் மெயின் டோர். இந்த இது உடைக்கல, அதுக்கு பின்னாடி அந்த சைடு உடைச்சிட்டு போயிருக்கான். திருடன் வந்து எல்லாரும் ஓடியாருங்க. 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு பார்த்து எல்லாம் கும்பலா வந்து எல்லாரும் பிடிச்சாங்க. அதே போல மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் பஸ் விட்டு இறங்கி வரும்பொழுது கழுத்துல வந்து 3 பசங்க கழுத்துல கத்திய வச்சு அறுத்துட்டாங்க. நல்ல வேலை நான் கீழே உடல் அப்படி காது வேற எனக்கு பெண்டு. கத்தனை யாருமே வரல. பாண்டிய நகர்ல அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்குது. யாரு என்னன்னு கண்டுக்க. இன்னைக்கு நடந்து எதிர் வீட்டுல வந்து 2 திருடன் வந்து உள்ளார பூந்து அதுல ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான்றாங்க. ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கிட்டு செயினை எடுத்துட்டு போயிட்டான், தோடு கம்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, குழந்தை நகையிலே திருட்டு போயிட்டான்றாங்க. அதனால போலீஸ் வந்து கூட்டு போயிருக்கிறாங்க. உங்க பேருமா? என் பேர் தமிழரசு. எந்த இடத்துல அடிபட்டுச்சு? கழுத்துல இந்த புடவை இப்படி இந்த பக்கம் இந்த இடத்துல புடவை கிழிஞ்சு போச்சு. கத்தியா பிளேடே தெரியல. இப்படி அறுத்துக்கிறாங்க. கத்துற யாருமே வரல.